சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் கொடுத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்களை பண்ண வச்சாங்க. நீ மற்ற பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வரலன்னா எல்லாத்தையும் நான் லீக் பண்ணுவேன், காலேஜ்ல உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட வச்சு அந்த பொண்ணுங்களையும் சரி என்னையும் சரி செக்ஷுவல் அபியூஸ் கொடுத்தான். நான் வந்துட்டு எல்லா பேரும் மென்ஷன் பண்ணி நான் எஃப்ஐஆர்ல போட்டிருக்கும் போது அவன் வந்துட்டு எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. மற்ற பசங்க மேல யாரையும் அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. விஷால் என்ற பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா, நீங்க வந்துட்டு இதை கொடுங்க அது கொடுங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. பட் அவங்க யாரையும் எந்த அரெஸ்ட்டுமே பண்ணவே இல்லை, எந்த ஆக்ஷனும் ப்ராப்பரா எடுக்கவே இல்லை. அவங்க காலேஜ்ல படிக்கிறாங்க, செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறாங்க. என்னால என் எக்ஸாம் எழுத முடியல, என் லைஃபே டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க என்னோட 1 year ஆஃப் காலேஜ் லைஃப். சென்னையை உலுக்கிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உடன் படிக்கும் சக மாணவரை நம்பி போன ஒரு கல்லூரி மாணவி இன்னைக்கு நீதி கேட்டு டிஜிபி அலுவலக வாசலை தட்டுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அந்த பெண்ணுக்கு? சென்னை பல்லாவரத்தில் செயல்பட்டு வர ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு படித்து வர இந்த மாணவி கல்லூரியில் படிக்கும்போது ஒரு சக மாணவரோட நட்பாக பழகி வந்திருக்காங்க. வழக்கம் போல் கல்லூரி நண்பர்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தான் நட்பாக தான் இவங்களும் அவனை நினச்சி பழகியிருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கை தான் பின்னாடி அவரோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் அப்படின்னு அவர் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அந்த மாணவி. ஒரு நாள் அந்த மாணவர், என் அண்ணனுக்கு பிறந்த நாள், ஒரு சிறிய பார்ட்டி வைக்கிறேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அந்த பெண்ணை அழைச்சிருக்காரு. முதல்ல அந்த மாணவி தயங்கியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அந்த மாணவியை அந்த மாணவன் வற்புறுத்தி கூப்பிட்டதால நண்பரை நம்பி செல்ல அந்த மாணவி சம்மதிச்சிருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாட்டம் தானே நடக்குது அப்படின்னு நம்பி அந்த மாணவி அங்கே போயிருக்காங்க. ஆனால் அங்கே காத்திருந்தது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி. அங்கே குடும்பத்தினர் யாருமே இல்லை. அதுக்கு மாறா சில மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் தங்கியிருக்கிற ஒரு அறையாக தான் அங்கே இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஏதோ சரியில்லை அப்படின்னு உணர்ந்த அந்த மாணவி அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் அங்கிருந்தவங்க தடுத்து நிறுத்தியதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு குளிர்பானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை குடித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாணவி மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அந்த மாணவி பின்னர் கூறிய புகாரின் அடிப்படையில் அந்த குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்திருந்ததாகவும் அதோட போதைப்பொருள் கலந்த சாக்லேட்டுகளும் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கூட படிக்கிற மாணவர் தானே அப்படின்னு ஆபத்தை உணராத அந்த மாணவி அதை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அதுதான் மிகப்பெரிய கொடூரமான குற்றச்சாட்டாக சொல்லப்படுது. மாணவி மயக்கத்தில் இருக்கும்போதே 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததா அந்த மாணவி குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கொடூர சம்பவத்தை வீடியோவாக பதிவு செஞ்சுருக்காங்க அந்த மாணவர்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோவையே ஆயுதமாக பயன்படுத்தி அந்த மாணவியை விரட்டியிருக்காங்க. இதை பற்றி நீ வெளியே யார்கிட்டனா சொன்னேன்னா வீடியோவை நான் சமூக வலைத்தளத்தில் போட்டுருவேன் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க. இதனால் பயந்து போன அந்த மாணவி பல நாட்களாக மன உளைச்சலில் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கொடுமை அதோடு முடியல. அந்த மாணவியோட வீடியோவை காட்டி மாணவியின் தோழிகள் 3 பேரை மிரட்டி வரவழைச்சிருக்காங்க அந்த மாணவர்கள். அவங்கக்கிட்டேயும் அத்துமீறி நடந்ததா அந்த குற்றச்சாட்டில் அந்த மாணவி சொல்கிறாங்க. இந்த விஷயம் அந்த பல்கலைக்கழகத்தோட நிர்வாகத்தின் கவனத்துக்கு போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் இன்னும் அதிர்ச்சியை கொடுக்குது. புகார் கொடுத்த மாணவிக்கு ஆதரவாக நிர்வாகம் நிற்கலை. அவரையே பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கியதா குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவியோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிருக்கு. ஒரு புறம் பாலியல் வன்கொடுமை, மற்றொரு புறம் கல்வி பாதிப்பு. 2 வேதனையும் தாங்க முடியாமல் தவிச்சிட்டு வராங்க அந்த மாணவி. இதுக்கு இடையில தான் அந்த மாணவி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க. விஷால், விஜய், அஸ்வின்
அப்படின்னு 5 மாணவர்களோட பேரை குறிப்பிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸார் உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பேருக்கு மட்டும் ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மற்றவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுறதா அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனால் விரக்தி அடைந்த அந்த மாணவி நேராக டிஜிபி அலுவலகத்துக்கு போய் இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. அதோட மேலும் ஒரு அதிர்ச்சி தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதாவும் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. பல மாணவிகள் இது போன்ற போதை கலாச்சாரத்தில் சிக்கி தவிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சில மாணவிகளுக்கு போதைப்பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யறதா அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போ இந்த புகார் தான் தமிழகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கிறது. இந்த வழக்கின் உண்மை என்ன? குற்றம் சாட்டப்பட்டவர் யாரு? போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? பல்கலைக்கழக நிர்வாகம் மீது நடவடிக்கை பாயுமா? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்குமா? இது போன்ற சம்பவங்கள் கல்வி நிலையத்தில் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம அனைவரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக கல்வி கற்கும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நிர்வாகத்தோட கடமை. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.